இன்றைக்கும் குறிப்பாக பிசாசுடைய தந்திரத்தை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி அதிலிருந்து உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை உண்டாக நீங்கள் டெலிவரன்ஸ் ஆகுவதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். பாருங்க, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 2:11 வாசிக்கும் பொழுது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் அவனுடைய தந்திரங்களை தெரிந்திருக்க வேண்டும், உங்களுக்கு அது தெரிந்ததுதான் என்று சொல்லி அங்கு எழுதுகிறார். எபேசியர் 6வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலே, நீங்கள் பிசாசன் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது, நீங்கள் அவனுடைய தந்திரத்தை அறிந்து அவனை எதிர்க்க வேண்டும் என்று இங்கே நாம் எழுதுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு பிசாசுடைய தந்திரத்துல 2 காரியத்தை உங்களுக்கு நான் வேதத்தில் விளக்க போகிறேன். பாருங்க, முதலாவது லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10 முதல் 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஸ்திரீ. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? பலவீனப்படுத்துகிற ஆவி. அந்த ஆவியுடைய வேலை என்னன்னா, அந்த சாத்தானுடைய வேலை என்னன்னா, பலத்தை கெடுக்கும். நார்மலா ஒரு மனிதனுடைய சரீரத்துல இருக்க வேண்டிய பலன் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த பலனை குறைக்கும். அத பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை கொண்ட ஸ்திரீ இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். கூன் எப்போது வரும் மனுஷனுக்கு? எப்பொழுது வரும்? 20-30 வயசுலையா, இல்ல 40 வயசுலையா, 50 வயசுலையா? எப்போ வரும்? ஒரு 60, 70, 80 போன என்ன ஆகும்? அப்படியே கூன் விழ ஆரம்பிக்கும். ஒரு 85, 90, 100 வயசுலாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கூன் ஆயிடுவாங்க. எலும்பெல்லாம் வளைஞ்சி பலன் கெடும்போது தான் கூன் வரும். இதுக்கு அர்த்தமே அதுதான். சரீரத்தின் பலன் குறையும் போது கூன் விழ ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஸ்திரீ பலவீனப்படுத்துற ஆவியினாலே அவ தாக்கப்பட்டு கூனியாக மாற்றப்பட்டாள். வாசிக்கலாம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, உன் பலவீனத்திலிருந்து, அதாவது உன் பலனை கெடுக்கிற அந்த ஆவியிலிருந்து நான் உன்னை இப்ப விடுதலையாக்குறேன் என்று ஆண்டவர் சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்க என்னாச்சு? பலனை கெடுத்த ஒரு ஆவியை துரத்தி அவளை நிமிர பண்ணிட்டார். அப்ப இந்த வசனங்கள் நமக்கு எதை தெளிவுபடுத்துதுன்னா, நார்மலாக ஒரு மனிதனுக்குள் அல்லது ஒரு மனுஷிக்குள், ஒரு குழந்தைக்குள், ஒரு வாலிபனுக்குள் இருக்க வேண்டிய பலன் உண்டு. ஒரு 50 கிலோ நமக்கு தூக்கி எடுக்கிறதுக்கு பலன் இருக்கணும்னா அந்த இருக்காது. ஒரு 10 கிலோட தூக்க முடியாது. அப்படின்னா நார்மலாய் இருக்கிற அந்த பலனை குறைக்கிற ஒரு ஆவி, பலன் கெட்டு போகிறது. இனி பாருங்க, ஒரு சம்பவத்தை காட்டுறோம் பாருங்க. மார்க் 5வது அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிக்க கேட்டு. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். பின்பு அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டுக்கு வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே, இயேசு கிறிஸ்து படகிலிருந்து இறங்கின உடனே, அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன், அசுத்த ஆவியுள்ள பிசாசின் பிடியில் சிக்கி கொண்ட ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். பிரேத கல்லறையில் இருந்து அவனுக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. பாருங்கள்,
அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனை சங்கிலிகளினால் கட்டுவதற்கு ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனை அடக்க இதுவும் பேதான். புரிஞ்ச? இப்ப விளக்கம் வந்துச்சா உங்களுக்கு? லூக்கா 13 இருந்த பலம் போச்சு. 40 வயசு இருக்குமா இருக்கு அந்த ஸ்திரீக்கு. எவ்வளவு இருக்கு எனக்கு தெரியல, தேடிச்சு பார்த்தா தெரியும். ஆனா அது கிளவிய மாதிரி 80, 85, 90 வயசு பாட்டிய மாதிரி ஆயிடுச்சு. இருந்த பலத்தை கெடுத்துச்சு. இங்க ஒரு ஆவி சங்கிலிய முறிக்குது, விலங்க தகர்க்குது. இங்க என்ன ஆகுது? ரொம்ப ஓவரான பலம். அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? நல்லா புரியுங்க. இந்த பிசாசு ரெண்டும் செய்கிறான். இருக்க வேண்டிய நார்மலா இருக்கிற பலனை குறைக்கிறான், நார்மலா இருக்க வேண்டிய பலனை கூட்டுறான். புரிஞ்சுச்சா? விளக்கம் கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு உங்களுக்கு. புரிஞ்சுதா? இதை நான் கொஞ்சம் விளக்குறேன். சிலரை பார்த்தீங்கன்னா அதிகமா சாப்பாட்டுட்டே இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஓவரா ஆள் இப்படி இருக்கும், இவ்வளவு போல பெரிய தட்டு வேணும். நமக்கு ஆச்சரியம், இந்த ஆள் இப்படி சாப்பிட்ட உடம்புல காணலையே. நல்ல உடம்பா இருக்கிறது இப்படிதான் சாப்பிடும், கொஞ்சம் சாப்பிடும். நம்ம நினைக்கும் சில ஆட்கள் எல்லாம் குண்டா இருக்கு, நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. நான் நிறைய ஆட்களை பார்த்து இருக்கிறேன். அவங்க பார்த்தா சிம்பிளா சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கத்தர் கொடுத்த உடம்பு தான். இல்லையா? இது அதிக சாப்பாடு. ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு, பெருந்தீனிக்காரன்ட சேராத. சிலருக்கு அவிச்சு போட்டு நான் அப்படி ஜெபிச்சிருக்கிறேன். சில மக்களுக்கு, சில பிள்ளைகளுக்கு, கடன் நாட்களுக்கு கூட ஒரு சகோதரி தன் பிள்ளைக்காக ஜெபிக்க சொல்லும் போது, சின்ன அவன் 6, 7 படிப்பான்னு நினைக்கிறேன், அவனுக்கு அதிகமான பசி பிரதர், சாப்பிட்டுட்டே இருப்பான்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும், நம்ம அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், பைபிளை தியானிச்சு இருக்கிறேன். 15 வருஷம் ஊழிய அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. சில ஆவிகளை எல்லாம் நம்ம துரைத்தி இருக்கிறோம், சில ஆவிகளை அடையாளம் கண்டு இருக்கிறோம். பிசாசு என்னன்னு தெரியும், ஆண்டவர் யாருன்னு தெரியும். இப்போ இப்படி, அதாவது அதிகமா எப்போதும் சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பாடை பத்தி தான் கவலையே இருக்கும். பொரிச்ச மீன் இல்லையே, இறைச்சி இல்லையே, கறி இல்லையே, முட்டை இல்லையே, ஒரே சாப்பாடு. அப்ப அதிகமா சாப்பிட வைக்கிறது எது? சிலரை நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்ச சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சா வாந்தி வர மாதிரி இருக்கும், சாப்பிடும் மருந்து போல. இதுவும் குழப்பம். அல்லேலூயா. ஹலோ, கொஞ்சம் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன இருக்கிற பலம் போச்சுது, சிலருக்கு இருக்கிற கடன் பலம் அதிகம். அப்ப நல்ல சிலர் அதிகமா சாப்பிட, ஓவரா சாப்பிடுறதும் அசுத்தாவிட வேலை. சிலர் சாப்பிடவே செய்யாது, சாப்பிட பிடிக்காது, வாந்தி வர மாதிரி இருக்கும், சோறு தின்னா முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில நீங்க யாரா இருந்தா, அதிக சாப்பாடு குறைஞ்சு நார்மல் ஆகும், குறைஞ்ச சாப்பாடு கொஞ்சம் அதிகம் ஆகும். அதுக்குன்னு நான் ஜெபிக்க போறேன். அந்த கட்டை உடைப்பார். முதல்ல கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்து. அது உங்களுக்கு இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு இருக்கலாம், உங்க குடும்பத்தில் ஏதாவது நபருக்கு இருக்கலாம். இன்றைக்கு அந்த கட்டை உடைக்க போறார். அதிகமா சாப்பிட்டே குடும்பம் குப்பை வாரிட்டு இருந்ததுன்னா அது மாறும். சாப்பிடாமலேயே குடும்பத்துல சண்டை வருதுன்னா அதுவும் மாறும். கைகளை தட்டி அலையிலே சொல்லு. அலையிலையா? கரிச்சு பொறிச்சு தின்னு கடன் வந்த குடும்பம் நிறைய உண்டு, எனக்கு தெரியும். வெளிநாட்டுல ஒரு சகோதரர் இருந்தாரு, அவர் 10, 20, 20,000 அனுப்பி கொடுப்பாரு. இந்த மனைவி இருந்துச்சுன்னா டெய்லி அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாம் விருந்துக்கு கூப்பிடும். டெய்லி பொரிச்ச மீன் 15 நாள் தான் பொரிச்ச முடியும், 20,000 வச்சு. கடைசியில புருஷன் வந்து ஒரே அடிதான், பொரிச்சு போட்டது. அலையிலேயே சொல்லுங்க. அலையிலையா? இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்த படிக்கணும். கைகளை தட்டி அலையிலேயே சொல்லுங்க. அலையிலையா? ரெண்டாவது பாருங்க, முதல்ல சொன்னா பிசாசு நார்மலா இருக்க வேண்டிய பலனை குறைக்கிறான், இருக்க வேண்டிய பலத்தக்களை அதிகப்படுத்தினான். சிலருக்கு அதிகமான தூக்கம். என்னது பாத்துறீங்களா? எப்பமா உறங்கி விழாம். காலத்தை பார்த்தா உறக்கம், 11 மணிக்கு தூக்கம், 8 மணிக்கு தூக்கம், 7 மணிக்கு தான் காலத்தை எழும்போம். கணக்கு பார்த்தா 24 மணி நேரத்துல ஒரு 13 மணி நேரம் தூங்கிடும். அல்ல, நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. சிலர் தூக்கம் வரும், நல்லதான். ஓவர் தூக்கம் வந்தா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிலருக்கு தூக்கம் வந்துடும். சிலருக்கு பைபிள் படிச்சிருக்கும் தூக்கம் வரும். ஓவர் தூக்கம். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், டாக்டர்ஸ், ஒரு மனுஷனுக்கு நார்மலா 6 hours 6 மணி நேரம் தூக்கம் இருக்கணுமா. அது 5 இருந்தா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணலாம், 7 இருந்தாலும் பரவாயில்ல, அது அதுக்கு மேல போயிடக்கூடாது.
8, 9, 10ன்னு போகக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப 10 மணிக்கு தூங்கினேன்னா 11, 12, 1, 2, 3, 6 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணிக்கு எழும்பிடலாம். எத்தனை? 11, 12, 1, 2, 3, 4 மணிக்கு எழும்பலாம். 6 மணி நேரம். 7 மணிக்கு இருக்கணும், 5 மணிக்கு எழும்பலாம். கரெக்டா எழும்பலாம். 10 மணிக்கு உறங்கி நீ 8 மணி எழும்புனா உனக்கு அதிக தூக்கம் தான். அல்லேலூயா. புரியுதா? இனி சிலருக்கு தூக்கமே வராது. அதான் சொன்ன பிசாசு சிலருக்கு நல்ல இருக்கிற பலத்தை நாசம் பண்றான், சிலருக்கு அதிகம். சிலருக்கு என்ன வராது? தூக்கமே வராது. ராத்திரி ஃபுல்லா டிவியை திருப்பி, டிவியை உடைச்சி, சேனலை மாத்தி, உடனே ஒருத்தன் சொல்லுவான் குண்டாகிறத இருக்கிறத குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணு சொல்லுவான். ஒருத்தர் அந்த மாத்திரை விளங்குன்னு சொல்லுவான் டிவியில. ஒருத்தன் கழுத்துக்கு திறந்துன்னு சொல்லுவான். சிலருக்கு தூக்கமே வராது. தூக்கம் வராததும் பிசாசு குழப்பம். கைகளை தட்டி. ரொம்ப தூங்கியதும் அது பிசாசு தான். சோம்பலின் ஆவி, கனநித்திரை ஆவி. பைபிள்ல கனநித்திரை ஆவி, கனநித்திரை ஆவின்னு உண்டு. அது எங்க போனாலும் உறங்க வைக்கும். அது எப்பவும் உறங்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா தூக்கம் வராம ஆவி உண்டு. அப்ப நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்குன்னு பாருங்க. ரொம்ப தூக்கம் வந்தாலும் பேய விரட்டணும், தூக்கம் வராம இருந்தாலும் பேய விரட்டணும். நார்மலா இருந்து தப்புனிய. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிலருக்கு அதிகமான பேச்சு. பேக்க வேற தான் எதுவும். அல்லேலூயா. அதிக பலம் கொண்டு வந்தது யாரு? சங்கிலில முறிச்சது யாரு? விலங்க உடைச்சது யாரு? அதிக பேச்சு இருந்தா கடாம் 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 வேணும். அதுவும் ஒரு லிமிட் தானே. சும்மா தேவையில்லாத அதுவும் ஒரு ஆதிக்க வேலை தான். சிலர் பேசவே செய்யாது. சாப்பிட்டியா? மார்க்கெட்டுக்கு போனியா? புருஷன் போன் பண்ணாரா? வாதம் நான் இல்லைன்னு. ஐயா ரொம்ப பேசினாலும் சிக்கல் தான். நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்குதியா? நாங்க நார்மல் லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கை வைத்துங்களா? இல்ல அதிகமா பேசுற ஆளுன்னா கொஞ்சம் கை வைத்துங்க. இல்ல பேசவே மாட்டோம் பாஸ்டர். பேசுறதே இல்லை. யார்கிட்டையும் பக்கத்துலையும் பேச மாட்டேன், மாமிட்டையும் பேச மாட்டேன், மருமகள்கிட்டையும் பேச மாட்டேன், புருஷன்டையும் பேசுறது இல்லை, பிள்ளைகிட்ட. ஏன் பாடுண்டு நம்ம பேசியதுக்கு வம்பே வேண்டாம். பேசாம மௌனமா நான் இருக்கிறேன் அப்படி சொல்லுங்களேன். கை வைத்துங்க. அப்படி இல்லையா? இல்ல நார்மலா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்களேன். கை வைத்துங்க பார்ப்போம். மீதியெல்லாம் நிறைய இருக்குது. அவங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க? அதிகம் பிரசங்கியா? நான் ஜெபிச்சு கண்டுபிடிக்கணுமா? சரி, நேரம் எடுத்து நீ ஜெபம் பண்ணி உங்களை கண்டுபிடிச்சிடலாம். கைகளை தட்டி அலையில சொல்ல. இது நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான சுத்தம், அதிகமான சுத்தம், ஓவர் சுத்தம். ஒரு ஆள் இப்போ வீட்டில் ஒரு சோபா செட்ல வந்திருந்தாங்கன்னா அதை உடனே அவங்க எழுப்பி துணி துடைக்கியது. பார்த்திருக்கீங்களா? சிலருக்கு ஒரு ஆள் போற பாத்ரூம் இருந்தாலும் போகாது. அவங்களுக்கு தனி பாத்ரூம் இருக்கணும். போகும்போது கலட்டி கார்ல வச்சு கொண்டு போட்டுதான் போற இடத்துக்கு வேணும். சுத்தம் வேணும். சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணியும் போகணும். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அந்த தன்மை இருக்கணுங்க. இப்ப நம்ம நிறைய வீடுகள் அது அந்த மாதிரி பழக்கம். ஒரு அந்த பெட்ரூம்னு அங்கதான் அவங்களுக்கு தூக்கம் வரும், அந்த பாத்ரூம்னு அங்கதான் குளிப்பாங்க, அந்த சோப்புன்னு அப்படிதான் போடுவாங்க. அந்த சோப்பு தான் சில நேரம் நம்ம அப்படி யூஸ் பண்றது. நமக்கு ஒரு ஆளுக்கு ஒரு துண்டு சோப்பு பாத்ரூம் நல்லதான், சுத்தம். ஆனா அதுவும் சில நேரத்தில் டேஞ்சரா மாறிடும். அதிக சுத்தம். சிலரை பாத்தீங்கன்னா சுத்தமே இருக்காது. அல்லேலூயா. எப்படி? பாத்ரூமும் கழுவுறது இல்ல, வீடையும் கழுவுறது இல்ல, தாடியும் எடுக்கிறது இல்ல, மீசியும் எடுக்கிறது இல்ல. காலையில பல்லு தேய்ச்சாத கிச்சன்ல வேலை செய்து சாப்பிட்டு தேய்ச்சலாம். குளிச்சும்ப தேய்ச்சலாம், குளிக்கும்போது தேய்க்கலாம். குளிக்கிறத ராத்திரி 12 மணிக்கு. சிலருக்கு அதிக சுத்தம், சிலருக்கு என்ன இல்லை. அதுவும் பிசாசு வேலை. அதிக சுத்தமா, அதிக சுத்தம்னா ஓவரா, ரொம்ப ஓவரா.
நான் சில இடங்கள்ல பார்க்குறேன், சில பிள்ளைங்கள்லாம் இப்போ ஹாஸ்டல்லாம் விடுறதுக்கு கூட சில பேரண்ட்ஸு பிள்ளைகளை விட முடியாம திணறாங்க. பிள்ளைகளை அப்படி வீட்டில் அவ்வளவு இதாக வளர்த்து ஒரு தங்க வச்சு படிக்கிற இடத்துல காமன் பாத்ரூமா இருக்கும், காமன் ரூமா இருக்கும். அங்க பிள்ளைங்க தங்குறதுக்கு சிரமப்படுது. எங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லுது. ரொம்ப யோசிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், எல்லாவற்றுக்கும் நான் எல்லாருக்கும் எல்லாமானு. எல்லாம் சாப்பாடு சாப்பிட தெரியணும், சாப்பிடாம இருக்க தெரியணும், பணக்காரர்களுக்கு கூட இருந்து பேச தெரியணும், ஏழைகள் பத்தி அறியணும், நடந்து போக தெரியணும், கார்ல போக தெரியணும், தரையில படுக்க தெரியணும், மெத்தையில படுக்க தெரியணும், ஏசியில படுக்க தெரியணும், பியானில படுக்க தெரியணும். அல்ல புரியுதா? இந்த பழக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இருக்கணும். கைகளை தட்டி அல்ல எல்லாருக்கும் இருக்கணுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க வருத்தி கொள்ளணும். இது இருந்தாதான் நீங்க அடுத்த நிலைக்குள்ள போக முடியுங்கிறது என்னுடைய அனுபவம். உங்க அனுபவம் எப்படின்னு எனக்கு தெரியவில்லை. இந்த அனுபவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா, சில காரியத்தில் அதிகமான ஆசை இருக்கும். சிலருக்கு துணிமணியில நல்ல ஆசை இருக்கும், சிலருக்கு சாப்பாட்டுல, சிலருக்கு டெக்கரேட் பண்றதுல, சில காரியங்கள் அதிக ஆசை. சிலருக்கு ஒரு ஆசையுமே இருக்காது, ஒன்ன பத்தி விருப்பம் இருக்காது. சில குடும்பத்துல நீங்க பார்த்த இதனால் நிறைய குடும்பம் உடைக்காது. கொஞ்சம் ஓப்பனா பேசுகிறேன். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப குடும்ப தலைவர்கள் இந்த காரியத்தில் அதிக நாட்டமா ஈடுபாடா இருப்பார்கள். குடும்ப தலைவிகளுக்கு பிசாசு ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டான். சில வீடுகளில் குடும்ப தலைவர் பேக்கு மண்டையா இருப்பான். பொண்டாட்டியை பத்தி கவலையே இல்லை, பணம் மட்டும் அவனுக்கு சம்பாதிக்கணும். ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டான், ஒரு துணி வாங்கி கொடுக்க மாட்டான். நல்லா புரியுதா? எல்லாம் இருக்கு, இல்லாத வேற. மனைவி 5 நிமிஷம் உட்கார்ந்து பேச மாட்டான், பிள்ளைகிட்ட பேச மாட்டான். அவங்க அந்த அன்புக்காக ஏங்குவாங்க, பேச்சுக்காக ஏங்குவாங்க. ஆனா மனைவிக்கு அதிக நாட்டம் இருக்கும், அதிக எண்ணங்கள் இருக்கும், இவனுக்கு அந்த எண்ணம் இருக்காது. அப்ப அந்த வீட்டுக்குள்ள சண்டை. புரியுதா? இதெல்லாம் கோர்ட்ல போய் விவகாரத்து போட்டோம். நம்ம கோர்ட்ல எதுன்னுட்டு என்னுடைய மனைவி என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவன்னு சொன்னா ஜட்ஜி சொல்ல முடியுமா? இல்ல மனைவி நான் ரொம்ப ஆசை உள்ளவள், இவன் ஒண்ணும் இல்லாம இருக்கிறான், பேசல. ஐயா நடக்கிறத சொல்றேன், ஒரு பாஸ்டர், அதனால சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. ஆணுடைய இருதயத்தில் அதிகமான சிந்தனை எண்ணமும் குடும்ப தலைவியுடைய இல்லத்துக்குள் அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப கேப்பா நிற்கும். அந்த குடும்பம் அடிச்சு நொறுங்கி செத்து போயிடும். அதே நேரத்தில் ஆண்கள் மனதில் ஒன்றும் இல்லாமல் பெண்கள் உள்ளத்துக்குள் அதிகமான எண்ணங்கள் இருக்கும்போது இமயமலையும் கன்னியாகுமரி மாதிரி நிற்கும். கைகளை தட்டி புரிஞ்சுதா? இதற்குள்ளாக வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், பலகீனம் இருக்கலாம், அது வேற. அதை தாங்கிறதுக்கு இருதயம் வேற வேணும். ஆனா ஒன்று இப்படிப்பட்ட இது பிசாசு வைக்கிற காரியம். சில குடும்ப தலைவர்களை தன் வாழ்க்கையில் சில ஆண்கள் இந்த காரியத்தில் அதிக நாட்டமாய் ஈடுபாடாய் இருப்பார்கள். குடும்ப தலைவிகள் இதற்கு இல்லாம அங்க பிரச்சனை வந்து அந்த குடும்பம் உடைந்து சின்னாபின்னமாகி போய்விடும். சில வீடுகளில் ஆண்களை பிசாசு மந்தப்படுத்தி ஸ்திரீகளுக்குள், நீங்க நல்லா போறீங்க, விபச்சார ஆவியன் ஒன்று உண்டு, வேசித்தன் ஆவி. இதான் ரகசியங்கள். இதுதான். ஒரு ஸ்திரீ சாதாரணமாய் போக மாட்டாள். அவளுக்குள்ள அந்த ஸ்பிரிட் கிரியை செய்யும் போது அவள் பல ஆண்களோடு பழகுவதற்கு ஆயத்தமாயிருப்பாள். பல ஆண்கள் அவளை தொட்டாலும் பழகினாலும் பேசினாலும் அவளுக்கு அது தெரியாது. அந்த ஸ்பிரிட் அப்படி இருந்தால், ஒரு தடவை ஒரு ஸ்திரீ, அதாவது அவள் ஒரு லவ் மேரேஜ் பண்ண கல்யாணம் பண்ணி கொண்டாள். அவன் புருஷன் அவளை வீட்டில் வைத்துக் கொண்டு வேலைக்கு போனான். அந்த வீட்டில் கேபிள் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு சகோதரன் வந்தான். இவள் அவனிடத்திலே பழகினாள். ஒரு பிள்ளை இருந்தது. பிள்ளையை விட்டு விட்டு இவள் அவனோடு ஓடிவிட்டாள். அழைத்து கொண்டு போனவன் அவன் கொஞ்ச நாள் இவளோடு அன்பா இருப்பது போல் இருந்து விட்டு இவளை ஒரு விபச்சார விடுதியிலே அடிமைப்படுத்தி விட்டான். நண்பர்களோடு கூட பழக வைத்து, அவளுக்கே தெரியாது, பல ஆயிரக்கணக்கான பணத்தை வாங்கிவிட்டு இவன் எஸ்கேப் ஆயிட்டான். இவள் பலருக்கு அடிமையாகி மாறிவிட்டாள். ஒரு நாள் போலீஸ் பிடியில் சிக்குகிறாள். போலீஸ் ரெய்டு போகும்போது ஒரு விடுதியில் பல ஆண்களோடு இவள் இருக்கும்போது பிடிப்பட்டு இவளை போலீஸ் விசாரித்து அதாவது இவளை ஒரு காப்பகத்தில் கொண்டு ஒப்படைக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் அப்படிதான் செய்வாங்க. இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கிறவங்கள காப்பகத்தில் ஒப்படைப்பார்கள். இப்ப காப்பகத்தில் இருக்கும் போது இவங்க அம்மாவுக்கு தகவல் கிடைக்கிறது. அம்மா போய் இவளை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்த பொழுது வருகிற வேளையில் யாரோ சொல்லியிருக்காங்க, நீங்க இப்படி ஒரு சர்ச்சிற்கு வந்து ஜெபிச்சுட்டு போங்கன்னு. இதே ஆலயத்திலே கடந்து வந்தார்கள். ஒரு சில வருஷத்துக்கு அப்போ இந்த ஆலயம் மேல் மாடி கிடையாது, சீட் போட்டிருந்தோம். நான் இங்கே சில நோயாளிகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அந்த சகோதரி உள்ளே அம்மா அழைத்து கொண்டு வந்தாங்க. நான் இதே இடத்துல நான் மேசையில உட்கார்ந்து ஜெபிச்சிருந்த நிறைய மக்களுக்கு. அவங்களுக்கு பக்கத்தில் அந்த சகோதரி வரவும் ஒரு அசுத்தாவி அவளை அலக்களிச்சு இந்த ஆலயத்தில் உருள ஆரம்பித்தார்கள். அந்த பிசாசு விலகினோன்னு எழுப்பி நின்று தலைமுடியெல்லாம் சரிப்படுத்திட்டு என் பிள்ளைய பார்க்கணும், என் புருஷனை பார்க்கணும் அழுறாங்க. அப்பதான் பாருங்க, அதுவரையிலும்
பிள்ளையை குறித்த ஞாபகம் இல்ல, உண்மையான புருஷனை பத்தி ஞாபகம் இல்ல. இப்ப உள்ளுக்கு இருந்த இந்த ஆவி வெளியே போன உடனே, ஐயோ என் உறவுகளை நான் துண்டித்து விட்டேனே, என்னுடைய புருஷனை நான் விட்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ளே போய்விட்டேனே, என் பிள்ளை என்ன 3 வயது குழந்தை, அந்த குழந்தையை விட்டு நான் அம்மாவாக இருக்கிற இடத்துல இல்லாமல் போய்விட்டேனே, எனக்கு என் புருஷனை பார்க்கணும் அப்படின்னு ஓண்டி ஏங்கி ஆள ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஆவியான சொன்னார், இதுவரையிலும் இவளுக்குள்ள இருந்த ஆவி தன் புருஷனையும் மறக்க வைத்து பிள்ளையையும் மறக்க வைத்து இந்த ஆவி இவளை இப்படிப்பட்ட ஒரு வேசித்தனத்துக்கு கொண்டு போனது. இந்த ஆவி போனவுடன் அவள் உணர்வடைந்து விட்டாள். நீங்க பாருங்க, மார்க் 5 அப்படித்தான். வஸ்திரம் தரிக்காமல் பிசாசு பிடித்தவன் இருந்தான். வஸ்திரம் தரிக்கல, உடம்புல ட்ரெஸ் இல்லைங்க. ஆனால் இயேசு ஆவியை துரத்தின உடனே அந்த ஆவிகள் பிசாசுகள் எல்லாம் போய் பந்திக்குள் புகுந்து கடலை போய் மாண்ட உடனே கடலுக்குள்ள போயிட்டு இவன் வஸ்திரம் தரிச்சான். உடனேதான் வஸ்திரம் தரித்து இயேசு பார்த்து, அதுவரையெல்லாம் அவனுக்கு சரீரத்துல ட்ரெஸ் இல்லாத அவனுக்கு தெரியல. புரிஞ்சுக்கோ, சில குடும்பங்களில் இந்த இச்சையின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் ஒரு குடும்ப தலைவருக்குள்ளாகவோ அல்லது ஒரு குடும்ப தலைவிக்குள்ளாகவோ அல்லது ஒரு வாலிப பிள்ளைக்குள்ளாகவோ அந்த ஸ்பிரிட் போய் கிரியேட் செய்தனா அந்த குடும்பம் அப்படியே அழிந்து போய், நான் சொல்றேன், ஓவரா சிந்தனைகளுக்குள்ளே கொண்டு போய் எப்போதும் அந்த செக்ஸுவல் லைஃபுக்குள்ளாகவே அந்த சிந்தனைக்குள்ளாகவே கொண்டு போய் வேற எதையும் சிந்திக்க விடாம சிந்திச்சு அவளை அழிக்க. அப்படி நீங்க யாராவது இருப்பேன்னு சொன்னா இன்னைக்கு விடுதலை அடையணும். கைகளை தட்டியாலே சொல்ல புரியுங்க. சில வேளையில் உங்கள் வாழ்க்கையை சொல்ல முடியாதபடி இது கர்த்தர் தான். கர்த்தர் எல்லாமே லிமிட்டா தான் வச்சிருப்பாரு. தேவையில்லை குறைக்க மாட்டாரு, அதிகப்படுத்தும், லிமிட்டா வச்சு நடத்துவாரு. உன் குடும்பத்தில் நீ குடும்பம் வாழ்வதற்கு லிமிட்டான சில எண்ணங்களும் ஆசபாசம் உனக்கு இருக்கும். அதை தாண்டி நீ போகலாம் என்று சொன்னால் ஒரு ஆவி உனக்கு சில வேளையில நீ குடும்பத்தோடு இணைந்து வாழாமலும் அதுக்கு ஏற்றபடி எண்ணெயில் உனக்கு அப்படி மட்டம் தட்டுச்சுன்னா அது ஒரு ஆவி. அதையும் உடைத்து உன் குடும்ப வாழ்வை கர்த்தர் கட்டுவாராக. கைகளை தட்டி. உடைந்து கிடக்கிற குடும்பங்களை தேவன் கட்டுவார். சில வேளையில் இங்க அதுதான் முதல்ல சொன்னேன், அசுத்தாவி ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பலனை கெடுக்கிறது. அந்த அசுத்தாவி பலனை அதிகப்படுத்துகிறது. பலன் இல்லாம அந்த ஸ்திரீ அவள் கூனியாக மாறினாள். பிசாசினால் பலனை பெற்றுக் கொண்டவன் சங்கிலிகளை முறித்தான், விலங்குகளை தகர்த்து போட்டான். ஓவர் பலம், அதிக சாப்பாடு, அதிக தூக்கம், அதிக சாப்பாடு இல்லாத சூழ்நிலை, இன்னும் தூங்காத நிலை, இன்னும் பலவிதமான சில கிரியைகளை பிசாசு இன்றைக்கு அப்படிப்பட்ட போராட்டம் இருக்குமானால் 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசுடைய கிரியை அழிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். கைகளை தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு கேட்ட செய்தியின்படி எத்தனை பேருக்கு விடுதலை தேவைப்படுது? இன்னைக்கு கேட்ட செய்தியின்படி எங்களுக்கு விடுதலை தேவை இருக்குது. நாங்க அதிகமா சாப்பிடுறோம், அதிகமா தூங்குறோம், இல்லை சாப்பிடவே இல்லை, அதிகமா பேசுறோம், பேசல, அல்லது எங்களுக்கு சுத்தமே இல்லை, அதிகமான குடும்ப காரியத்தில் கேட்டது மாதிரி அதிகமான உணர்வுகள், அதிகமான சிந்தனையே கிடையாது. இப்படின்னு நிலையில் இன்னைக்கு அந்த கட்டை தேவன் உடைப்பார். ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து மாறி மாறி நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம், கர்த்தருடைய முகத்தை இப்ப நோக்கி பாருங்க. நீங்கள் விடுதலை ஆவதற்கு இயேசு உங்களோடு கூட பேசினார். இது வேற எது காரியத்தை வைத்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. நீங்கள் அநேகர் இன்னைக்கு சாத்தானால் கட்டப்பட்டு கிடக்கிறீர்கள். குடும்பங்கள் இன்னைக்கு கட்டப்பட்டு கிடக்கிறது. தேவன் உங்களை இயேசு விடுதலையாக்க போகிறார்.